நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் என்று வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பிரதாப்பிடம் கேட்டு பெறலாம். பிரதாப், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். நாமக்கல் நகர்பகுதியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் முதலைப்பட்டி என்னும் இடத்தில் சுமார் 20 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் இந்த மாதம் முதல் செயற்பட்டுக்கு வந்தது. இந்த சூழலில் நாமக்கல் நகரின் மைய பகுதியில் இருந்த பழைய பேருந்து நிலையத்திற்கு நகர் பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கிறது. மேலும் திருச்சி, துறையூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளானது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வழியாகவே தான் திருச்சி மற்றும் துறையூர் போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் அவ்வாறு செல்லும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் சாலையிலேயே பொதுமக்களை இறக்கி விடுவதால் நாமக்கல் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், பேருந்து நிலையத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகளில் வியாபாரங்கள் கடுமையாக பாதிப்புள்ளதாகவும் கூறி இன்று நாமக்கல் நகரில் உள்ள அனைத்து கடைகளும் வணிகர்களும் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, காய்கறி வியாபாரிகள் சங்கம், மருந்து வணிகர்கள் சங்கங்கள், மொபைல் சர்வீஸ் கடை உரிமையாளர்கள் என சுமார் 25க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கடையடைப்பு போராட்டத்தில் நாமக்கல் நகர் பகுதியில் கோட்டை சாலை, பரமத்தி சாலை, சேலம் சாலை, கடைவீதி சாலை, மோகனூர் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 2500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களான பால் விற்பனை நிலையங்கள் மற்றும் செயல்பாட்டில் உள்ளது. மருந்தகங்கள் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் கடையடைப்பு செய்யப்பட்டது எனவும், மற்ற கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையும் கடை அடைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமக்கல் நகரில் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடிய நிலையை காணப்பட்டுள்ளது. பிரதாப், தகவலுக்கு நன்றி.